மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தாய் வழியில் தஞ்சை உறவுகள்ல சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பார்த்த பணம் தேவைப்படுறப்ப கிடைக்காது, தாமதமா தான் ஆகும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் டக்கு வேகமா எடுக்கணும். தாமதப்படுத்திக்க மேற்கொண்டு தாமதமாகும். பெண்களிடம் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதனால வீட்டுல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. என்னப்பா அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், நீ பாட்டுக்கு பேசாம போற வர்ற, வேலை பாக்குறியா இல்லையா, நான் தான் சொன்னேன்ல அடுத்த மாசம் தரேன், இப்படிதான் மாசம் சொல்றது வீட்டுல பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல வந்து கவனமா இருக்க நல்லது. சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க நல்லது. தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்காது. வீட்டுல ஏண்டா இருக்கிறோங்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். பண கஷ்டம் திரும்ப நினைச்சிருப்பீங்க, மன கஷ்டம் தான் வந்திருக்கும். கவலைப்படாதீங்க. வியாழக்கிழமை குரு பவனுக்கு நீங்களும் போடுங்க, விநாயகரை வணங்குவாங்க. மற்ற கஷ்டங்கள் மன கஷ்டம் தீரும். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை அமைதியா பேசுங்க, சிறப்பா இருக்கும். தொழில் ரீதியாக முயற்சிகள் வெற்றி அடையும். மனந்தரா முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம்.